பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்முடைய சட்டப்பாசறை நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஈக பெரும்பாட்டன் கப்பல் ஓட்டிய பெருந்தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களை குறியீடாக கொண்டு இயங்கி வருகிறது. அந்த பெருந்தகைக்கும் நம்முடைய கட்சியின் மூத்த சட்டத்தரணி, நம் எல்லோரினுடைய அன்பிற்கினிய மூத்தவர், நம் அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்களுக்கும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். தம்பி திருமுருகன் குறிப்பிட்டது போல இந்த நாட்டில் எண்ணற்ற சிக்கல்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நான் அறிந்தவரை போக்குவரத்து தொழிலாளர்கள் என்றால் அவர்களுடைய உரிமை பிரச்சனை, ஊதிய பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, அதற்கு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆசிரிய பெருமக்கள் என்றால் அவர்களுடைய பணி நியமனம், பணி நிரந்தரம், அவர்களுக்கான ஊதிய உயர்வு, இதற்காக போராட்ட களங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் வேளாண் பெருங்குடி மக்களும் அவர்கள் சிக்கல்கள் என்னவோ அதற்காகத்தான் வருவார்கள். மீனவ சொந்தங்களும் அப்படித்தான், மீனவர்கள் பிரச்சனைக்குத்தான், அவரவர் பிரச்சனைக்குத்தான். ஆனால் சட்டம் படித்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் தான் எல்லா பொது பிரச்சனைக்கும் களத்திற்கு வந்து போராடியவர்கள் அவர்கள் தான். அந்த களத்தில் நானும் நின்றவன் என்கிற முறையில் இதை சொல்வதற்கு உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்கிறது. தமிழில் வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்பது வழக்கறிஞர் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை. அதற்கும் போராட்டத்தை செய்தவர்கள் வழக்கறிஞர்கள் தான். ஈழ தாயகத்தில் எம் இன உறவுகள் கொல்லப்படுவது என்பதை தடுத்து காக்க வேண்டியது தமிழர்களுக்கென்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசின் கடமை. பன்னெடுங்காலமாக தமிழ் மக்களின் வாக்கை பெற்று பதவியை அனுபவித்துக் கொண்டு அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்த அந்த அரசியல் கட்சிகளின் கடமை. ஆனால் எந்த கட்சியும் தன்னலத்தை தாண்டி இனநலம் என்ற பொது நோக்கில் களத்திற்கு வராத போது சட்டம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களும் சட்டத்துறை வழக்கறிஞர்களும் தான் களத்திலே நின்று போராடினார்கள். இது சரித்திர சான்று, இதை எவரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு சட்டம், சிறை, நீதிமன்றம் அதை பற்றி அச்சம் இல்லை. இங்கே இருந்த தலைநகர் இருந்த சட்டக்கல்லூரியை புறநகருக்கு, வேற இடங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் இருந்தது? எந்த பிரச்சனைனாலும் இங்கே இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள், அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் வீதிக்கு வந்து போராடி வருகிறார்கள். உடனடியாக அது ஊடகத்தில் செய்தியாகி விடுகிறது, அது உலகம் பூரா தெரிந்து விடுகிறது. இந்த பிரச்சனையை தடுக்க என்ன பண்ணலாம், எங்காவது ஒரு ஓரத்தில் தள்ளிடுவோம்னு இந்த சட்டக்கல்லூரி அப்புறப்படுத்தினார்கள். அதற்கும் அந்த போராட்டத்திற்கும் நின்றவர்கள் நானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் தான். வழக்கறிஞர்கள் மேல் எப்போதும் எனக்கு மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும், வழக்கறிஞர்களா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரிவின் மேலே ஒரு பெரிய பற்றும் மதிப்பும் இருக்கும். இங்கே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத, இது வழக்கறிஞர் கட்சி தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கட்சி தொடங்கப்படும் போது 900 வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். என் தம்பி ஆனந்தராஜுக்கு, குறிப்பா விஜயராவனுக்கெல்லாம் தெரியும்.
அரிதனும் அரிதா ஆனந்தராஜெல்லாம் இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னே எனக்கே பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கோவைக்கு போய் இறங்கினோடனே எங்கடா ராகவே எங்க ஆனந்த் ஆனந்த் என்ன செய்யறான்னு கேட்பேன். இப்ப தம்பிகள் சொல்லுவாங்க இங்க வேலை இருக்காரு. உணர்வோடு இந்த உறவு தொடர்பும் அருந்து போகாம பார்க்கணும். ஏன்னா களத்துல பெரும் வீரர்கள் இடைவெளி விட்டால் அது தொய்வா வந்துடும். இங்கே இன்னைக்கு இடையில தம்பி சங்கர் கூட குறைபட்டார். சில வழக்குகளை சரியா நம்ம நடத்தலைங்கிற குறைய அது வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்றை என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போல புதிதாக எந்த பின்புலமும் இல்லாது பொருளாதார வலிமை, ஊடக ஆதரவு, இது ஏதும் இல்லாது ஒரு எளிய பிள்ளைகள், ஒரு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட கோட்பாடுகள். இப்போ இந்தியம், திராவிடம், இந்த இரண்டு கட்டமைப்புகள் இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா புதிதாக இல்லை, பல ஆண்டுகளாக அதிகாரத்தை சுவைத்து அதிமுக காவல்துறை, திமுக காவல்துறை என்றே இருக்குது. அதிமுக ஆதரவாளர்கள் அதிகாரிகள் என்றே இருக்குது. இப்படிலாம் இருக்குது. திமுக அதிகாரிகள் இப்படி இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிற இடங்களில் நம்ம புதிதாக வருகிற ஆற்றல் உள்ள நுழைஞ்சு போகும்போது, அதுவும் நம்ம இங்கிருந்து தொடங்குறோம், ஒரு இனப்படுகொலையிலிருந்து தொடங்குறோம். பிணத்தின் குவியலில் நம்மளை பிரசவிக்குது வரலாறும் காலமும். அந்த இடத்திலிருந்து வரும்போது நம்ம கிட்ட அளவு கடந்த கோபமும் வெறியும் தவிர வேற எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அப்ப அதுல நம்ம இந்த களத்துக்கு வர்றோம். நம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் இந்திய பெருநாடு இல்லாத பன்னாட்டு சமூகம் தடை செய்து வச்சிருக்கிறது. ஒரு பயங்கரவாதி என்று பழியை சுமத்தி தமிழீழ தேசிய இராணுவமான விடுதலை புலிகள் அந்த பெயரை உச்சரிக்க முடியாது, அதையும் சொல்ல முடியாது, தலைவர் பேரையும் சொல்ல முடியாது. சொன்னா வழக்கு. அந்த நிலையில் தொடர்ந்து அதை பேசி பேசி வழக்குகளை எதிர்கொண்டு நம்ம இன்னைக்கு உடைச்சு வந்திருக்கோம்னா அதுக்கு பெரிய பின்புலமாக இருந்தது நமக்கு இருந்த வழக்கறிஞர்கள் படைதான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதுல ஒன்னு சொல்ல தோணுது. ஹிட்லர் சொன்னதுதான், இந்த சட்டம் உனக்கு பிடிக்கலையா அதோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காதேங்கிறான். அதை பயன்படுத்தி மேல வந்துரு, அதிகாரம் கைக்கு வந்தவொடனே அதை கிழிச்சு போட்டு உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எழுதிக்கேன்றான். உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எழுதிக்கேன்றான். இப்ப அதை தான் நான் என் தம்பி தங்கைகளுக்கும் உடன் பிறந்தார்களுக்கும் சொல்ல நினைக்கிறது காரணம் அதுதான். இந்த சட்டத்துல நமக்கு தம்பி தினேஷ் கூட பேசினான், இதை எப்படி நம்ம சீர்திருத்தம் செய்யறதுன்னு. அதை நீங்க கொடுங்க, நம்ம ஆட்சியின் வரைவில் நம்ம கொண்டு போவோம். அதுல நிறைய மாறுதல்களை செய்ய வேண்டியது இருக்கு. அதுல நம்ம எந்த சமரசமும் இல்லை. ஆனால் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி எப்படி மேலே ஏறுறதுன்னு யோசிக்கணும். இப்ப இங்க பேசிய நண்பு பாண்டியராஜன் கூட சொன்னாங்க, நம்ம இந்தியாவிற்கென்று வழக்கறிஞருக்கு ஒரு நாள் இருக்கு, தமிழ் தேசியத்திற்கென்று இல்லைன்னு. அது நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். நம்ம பாட்டனர் வஉசி பிறந்த தினத்தை தமிழ் தேசிய வழக்கறிஞர் நாளாக, அதை சட்டத்துறை நாளாக கொண்டாடணும். நமக்கு உங்களுக்கு தெரியும், நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல் பொருளாதார வலிமை இல்லாததுதான். எனக்கு மாயோன் பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும், கண்ணகி பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும், திருமுருக பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும், சிவ இரவுகள் நடத்தணும்னு ஆசை இருக்கும். ஆனா காசு இருக்காது. பிரச்சனை தான். ஒரு சுவரொட்டி ஒட்டி ஒரு இது பண்ணி ஒரு கூட்டத்தை போட்டு நடத்துறதுன்னா அதுக்குன்னு ஒரு பொருள் செலவு இருக்கு. அது நம்மகிட்ட இல்லை. அது ஒரு காலம் வரும்போது எல்லாம் முறையா நடக்கும். ஆனா நமக்கு கனவு இருக்கு, அந்த கனவை நடைமுறை செயல்படுத்த தான் நம்ம இவ்வளவு போராடும். இப்ப இதுல நீங்க படித்த தீர்மானங்களில் இருந்தே இப்ப இது கோரிக்கையா வைக்கிறீங்க, நம்ம கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா நாம அதை நிறைவேற்றுவோங்கிறது நானும் கவனிக்காம விட்டேன். அந்த சிறுபான்மை பட்டியலுங்கிறத நம்ம பட்டியலுங்கிறத ஏற்கல. இப்ப அதுல பட்டியல் அடைகிறதுக்கு நம்ம ஆடும் இல்லையே. தன்மானமிக்க தமிழ் மக்கள் நம்ம எதுக்கு பட்டியல்னு ஒண்ணு
சக மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவான், அவனுக்கு இன்னும் உரிமை இருக்குது, அவனுக்கு இன்னொரு சலுகை இருக்குன்னு சொல்றத நம்ம ஏற்கல. அதுல தேவேந்திரர்கள் நம்ம இன சொந்தங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றுங்கிறாங்க. அந்த உணர்வோட நம்ம நிக்க வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுடைய கடமை. அதனாலதான் நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம விரும்பி அதை தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போறோம். நம்ம அவன் செய்யலைன்னா நம்ம வருவன் நீக்கும். சிறுபான்மை என்ற சொல்லை இந்த நிலத்திலிருந்து ஒழிக்கணும். அது ஒரு தேசிய அவமதிப்பு. இந்த சிறுபான்மையின் வரையறுக்கிறவன் எல்லாம் யாரு பண்றாலும் மொழி சிறுபான்மை. உங்களுக்கு தெரியும், உலகெங்கிலும் மனிதர்களை மொழி இன அடிப்படையில் தான் வகுப்பானை ஒழிய சாதி மத அடிப்படையில் கிடையாது. அது வரலாறு எங்கும் உங்களுக்கு நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது இல்லை. அது நான் பலமுறை நானே உதாரணம் சொல்லி உங்களுக்கு எடுத்து காட்டி பேசிட்டேன். நீங்க ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவன் தான், எதுக்கு அத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துடும். இந்தியாவிலிருந்து ஏன் பாகிஸ்தான், இப்ப பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ், அதுல தெரிஞ்சிடும். மொழிதான். இந்துதான் மகாராஷ்டிரால மராட்டிய மாநிலத்துல எல்லாம் இந்திய தானே, இந்து தானே. குஜராத்தில் இருக்கிறவனும் மகாராஷ்டிராவில் இருக்கிறவனும் இந்து தானே. எதுக்கு குஜராத் தனி மாநிலமா வேணும்னு அவன் போறான்னா, நீ மராட்டியன் நான் குஜராத்தி, அவ்வளவுதான். ஆனா மதம் அங்க ஒன்றிணைக்கல, மொழி பிரிக்குது, இனம் பிரிக்குது. அப்படித்தான். நான் இஸ்லாமியன் தானே, நான் ஏன் பாகிஸ்தான்ல இருக்காம பங்களாதேஷ் கேட்டேன். அவர் உருது, நான் வங்காளி. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு இருக்கிற இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் தமிழர்கள், தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அது நேரடியா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான அப்படின்னு எழுதியிருக்கணும். சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது. இங்க சிறுபான்மையினுக்கென்று சலுகைங்கிறா. விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமியன் கூட பிரதமராகலையே. அதிக அதிகாரம் கொண்ட அந்த பதவிக்கு ஏன்னா ஒண்ணுமில்லாத குடியரசுத் தலைவராக உட்கார வைப்போம். இந்த மண்ணில் பிறந்த எவனுக்கும் சலுகை வேண்டியதில்லை, உரிய உரிமை தான் வேணும். அதுல நீங்க தெளிவா இருந்துக்கணும். நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சம பங்கு என்பதையே ஏற்கல. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சுதான் அண்ணல் அம்பேத்கர் அந்த கருத்தை வலியுறுத்துறார். உரிய உரிமை, அந்த வார்த்தையில தெளிவாய்க்கணும். நீங்க சமபங்குனா எப்படி? நீ பன்னெடுங்காலமா மாளிகையில் இருப்பேன், நான் மண்குடிசையில கீழே இருப்பேன். நீ கல்வி மறுக்கப்படாத சமூகத்தில் பிறந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே பல 100 ஆண்டுகளா கல்வி பெற்று வருகிறாய். நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடம். நான் பிறந்த அரணையூரிலே நான் 5வது பட்டதாரி. அப்படின்னா எங்க அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும் போட தெரியும், கடிதம் கிடையாது, படிப்பாங்க, அவ்வளவுதான். என் அம்மாவுக்கு அதுவும் தெரியாது. அப்புறம் நாங்க படிச்சு கையெழுத்து போட கத்து கொடுத்தோம். அப்ப நானும் 12 காலமா கல்வி பெற்றுக்கிட்டு வர அவனும் பொது தளத்துல ஒரே இடத்துல போட்டி போடணும்னா எப்படி? இவர் தினம் ஜிம்முக்கு போய் நல்லா உடற்பயிற்சி உடலை உறுதியா வச்சிருக்கிறாப்ல. எனக்கு ஒருவேளை சோறு கூட கிடையாது, இடுப்புக்குள்ள எனக்கு விளங்காது, எனக்கு உடல் நோயிட்டு இருக்கிறேன். ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடணும்னா எப்படி? இங்க எங்க சம பங்கு இருக்குது? இங்க அரசியல்லே இல்லையே. சம உரிமை சம வாய்ப்பு என்பது எங்கே இருக்கிறது? நாட்டின் தேசிய மலரை ஒரு கட்சி சின்னமா வச்சிருக்குது. தேர்தல் நேரத்தில் எல்லாரும் சின்னங்களை மறைக்கிறீர்கள், கையை எப்படி மறைப்பீர்கள்? 75 ஆண்டுகளாக உதயசூரியன் என்று ஒரு சின்னத்தை ஒரு கட்சி வச்சிருக்குது. 55 ஆண்டுகளாக ரெட்டாலைன்னு ஒரு சின்னத்தை வச்சிருக்குது. புதிதாக இன்னைக்கு வருகிற ஒரு ஜனநாயக ஆற்றல் ஒரு கட்சி ஒரு சின்னத்தை வாங்கினால் ஒரே தளத்தில் நின்று போட்டி போட வேண்டும் என்றால் இது எப்படி சம உரிமை சம வாய்ப்பு சம உரிமை எப்படி வருது? இது எப்படி எடுத்துக்கிறது? அவன் கொளுத்த பணத்திற்காக ஒரு தொகுதிக்கு 30 கோடி முதலீடு செய்யறான். நம்ம அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண முடியாம தவிக்கிறோம். 2 பேரும் ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமைனா எங்கே இருக்குது? எங்க இருக்குது? அதனால இந்த நாட்டில் சலுகை என்கிற சொல், போனஸ், மானியம், இந்த இலவசம், இந்த சொல்கள் அழித்து ஒழிக்கப்படணும். இந்த நிலை ஒழிக்கப்படணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிய உரிமை கொடுக்கப்படும். அதுதான் முழுமையான மக்களாட்சி, முழுமையான ஜனநாயகம். இந்த நாட்டின் சட்டம் முழுமைக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா? நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி இருக்கா? சட்டம் இருக்கா? கீழமை நீதிமன்றம் தண்டிக்கும், உயர் நீதிமன்றம் விடுவிக்கும்.
அப்ப மேல்முறையீடு பண்ண உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும், நடுவன்மன்றம் தண்டிக்கும். அப்ப ஒரே குற்றச்சாட்டு, ஒரே வழக்கு, 3 தீர்ப்புகள். இது எப்படி இங்க இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சார்? என்னை 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே 90 நாள் 6 மாதங்கள் அடைத்தார்கள். அதிலே ஓராண்டுக்கு மேல ஓராண்டு கிட்ட உள்ளே இருந்துட்டேன். 2 முறையும் நீதியரசர் எழுப்பி தர்மாராவ், 2வது முறை ஐயா எழுப்பி தர்மாராவ் கூட நம்முடைய ஹரிபரந்தாமனும் இருந்தாங்க. 2 முறையும் சீமான் மீது போடப்பட்ட இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது, தேவையற்று அவர் மீது போடப்பட்டிருக்குன்னு சொல்லி என்னையே விடுவித்தார்கள். அப்ப 6 மாசங்கள்ல உள்ள இருந்தது 90 நாள், 95 நாள், 100 நாள் விடுதலை செஞ்சுமே அந்த ஊர்ல எனக்கு பிணை தராம 10 நாள் இழுத்து 100 நாள் புதுச்சேரியில வச்சிருந்தாங்க. அப்ப நான் இந்த தேவையில்லாம தவறா பயன்படுத்திய அரசுக்கு என்ன தண்டனை? ஓராண்டு நான் உள்ள இருந்துட்டேன். என்னுடைய இழப்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வழக்குல என்ன, எந்த அடிப்படையில் நீங்க எவ்வளவு நாள் 6 மாசம் உள்ள வச்சு விட்டுற? நீ அப்ப அவருடைய இழப்பு, அவர் உடல் நலிவுடுவது, அவருடைய வருவாய் இழப்பு, அவர் குடும்பத்தாரின் துயரம், இதுக்கு யார் பொறுப்பேற்பது? இது எப்படி, எந்த மாதிரியான சட்ட வரைவு? ஒரு நாடு, ஒரு நீதி பொதுநல வழக்கு போகுது, மதுக்கடைகளை மூடுங்க, இது பல குடிகளை, நாட்டின் குடிகளை அழிக்குது அப்படின்ட்டு ஒரு பொதுநல வழக்கு. நீதி சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதி என்ன சொல்லுது? மதிப்புமிக்க நீதி, அரசின் கொள்கை முடிவு. எது அரசின் கொள்கை முடிவு? சாராய கடை நடத்துவது, அதில் தலையிட முடியாது என்று நாட்டின் உயர்ந்த நீதி சொல்லுது. நீட் தேர்வு, அரசு ஒரு கொள்கை முடிவெடுக்குது, இந்த நீட்டிலிருந்து விலக்களியுங்கள் என் மாநில பிள்ளைகளுக்கு. யாரு? அரசு கொள்கை முடிவெடுக்குது. நீட்டு தேர்விலிருந்து விலக்களியுங்கள் என்று நீதிமன்றத்திற்கு வழக்கு அரசே படுது. அதுக்கு என்ன தீர்ப்பு? அதுக்கு என்ன நீதி சொல்லுது? இல்லை, எழுதுங்கள். மக்கள் குடிக்கிறதில் மக்களே பொதுநல வழக்கு, அதில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதி, அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துக் கொண்டு போகுது, அதில் தலையிடுது, எழுது என்பது. இந்த நீதி போற்றத்தக்கதா தூற்றத்தக்கதா என்பதை சட்டம் படித்த நீங்களே சொல்லு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மக்களின் பிரச்சனை ஒரு வழக்காகி போகும்போது 10 மாதம் 6 மாத காலம் நிலுவையிலே கிடப்பிலே கிடக்கிற வழக்கு, ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி காலையில் கொண்டு போகுது, இந்த சின்னம் யாருக்குன்னு, இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா என்று, மாலையில் தீர்ப்பு வருது செல்லும் செல்லாது என்று. அப்போ எப்படி மக்களுக்கு இந்த விரைவாக இந்த தீர்ப்புகள் வரப்படுவதில்லையே, இந்த அரசியலுக்கு உடனடியாக வருது, அது எப்படி 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 எடுத்துக்கிறது வருது? பாபர் மசூதி இடிப்பு, பாபர் மசூதி இது, அதுல என்ன வருது? அந்த தீர்ப்புல என்ன சொல்லுது? ராமர் இங்கு பிறந்தார் வாழ்ந்தார் என்பதுக்கு வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வு சான்றோ இல்ல, ஆனால் நம்பப்படுகிறது. எப்படி சொல்லுது? நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. முத்தலாக்கு தடை சட்டம், அது முத்தலாக்கு தடை சட்டம், அதுக்கு எப்படி சொல்லுது? சட்டப்படி தீர்ப்பு. அது ஏன் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு இல்ல? எப்படி இருக்கு இது? அதனால காவல்துறைக்கு சொல்வதுதான் தலைவர் காவல்துறை படையை கட்டிட்டு அந்த காவல்துறை பேரணி நடத்தி வந்து நிற்கும் போது அந்த வீரர்களை பார்த்து தலைவர் சொன்னதுதான், குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான். இது மாதிரி எனக்கு முன்பு இருக்கிற சட்டத்துறை வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், இளைய பிள்ளைகள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவான், நம்மளுடைய கனவு என்பது குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான். வழக்கறிஞரே தேவையில்லை, ஆனால் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு இச்சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இது தவறு, இது சரி, இது அறமற்ற செயல், இது அநீதி என்பது மக்களுக்கே தெரியும். அப்படி
இல்ல மெக்காலே என்ன சொல்றான்? 1835 போய் அவன் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும்போது அவன் சொல்ற வார்த்தை, நான் இந்திய நிலப்பரப்பு முழுக்கும் குறுக்கும் நெடுக்குமா பயணிச்சு பார்த்துட்டேன், ஒரு பிச்சைக்காரனை கூட நாம் பார்க்கலங்கிறான். ஒரு திருடனை கூட, ஒரு பிச்சைக்காரனை கூட நாம் பார்க்கல. அவ்வளவு அறம் சார்ந்த மக்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்கிறான். நீ வேணா பாரு, அதை எப்படா இவ்வளவு கீழே வந்தான் பாருங்க. இவ்வளவு இந்த 100-150 ஆண்டுகள் இவ்வளவு கேவலமா வந்தான். ஒரு பிச்சைக்காரன், ஒரு திருடனை கூட பார்க்கல. அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு நியாய உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்குன்றான். அதை அழிக்காத வரை நாம் அவனை அடிமைப்படுத்த முடியாதுன்னு முன்வைக்கிறான். அதுக்கு முதல்ல என்னன்னா, அவன்கிட்ட அறம் சார்ந்த கல்வி முறை இருக்குடா, நன்னெறி சார்ந்த கல்வி முறை இருக்குடா, அதை ஒழிக்கணும்டாங்கிற. அதுக்கு எனக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குடாங்கிறான். அதை விளக்குறான், ப்ரொசீடுங்கிறான். இதான் நடந்தது. அதை இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கணும். இப்ப நீங்க இந்த சட்டத்துக்குள்ள இருக்கிற வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. நம்மளுடைய கனவு என்னன்னா, நமக்கு இப்ப பேசினா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா நீங்க யாரு? சவுத் இந்தியன். சவுத் இந்தியன் நம்ம தென் மாநிலத்தவர். எஸ், ஐ எம் சவுத் இந்தியன். அப்ப அது வட இந்தியா, தென் இந்தியா. அப்ப 2 பாராளுமன்றம் வை. எல்லாத்துக்கும் அங்க வர வேண்டியது இருக்குல்ல, இங்க வை. இங்க ஒரு பாராளுமன்றம் வை. சரிதான் நான் சொல்றது. இங்க ஒண்ணு வை. அது மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற கிளை மாதிரியில் இருக்கு, உச்ச நீதிமன்ற கிளையே ஒண்ணு வச்சிரு. இங்க வச்சுட்டீங்க. நாங்க எல்லாத்துக்கும் அங்க வர்றதுக்கு பதிலா இங்க ஒண்ணு வச்சிரு. அதிகாரத்தை, நிர்வாகத்தை பரவலாக்கு. அது மாதிரி நீதியையும் பரவலாக்கு. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே உட்காந்து மேலே உட்காந்துக்கிடுவ. கல்வி மாநிலத்தில் இருக்காது, அதான் இங்க ஒண்டி வச்சுக்கிடுவ. வரி எனக்கு இருக்காது, எல்லாத்தையும் ஒண்டி வச்சுக்கிடுவ. இது கவர்மெண்டா கந்துவட்டி கடையா? என் மொத்த வரியை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிடுவாப்ல. நான் பேரிட காலங்களை கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இங்க முதலமைச்சர், ஐயோ அவன் தரல, நான் வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் போடுறது, இதை சொல்றதுக்கு ஒரு பதவி. கொடுமையை பாருங்க. இப்ப நான் உட்காந்துட்டேன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எங்க சொல்ல அப்ப தர முடியாதுன்னு எங்க சொல்ல, எங்க தமிழ்ல வழக்காடுற உரிமை இல்லைன்னு ஒரு தடவை சொல்லி பாரு. சொல்லிப்பார். சம்பளம் ஏற்ற வாங்குவேன் சொல்லு. இந்த ஆளுநர் எல்லாம் துணைவேந்தர்களை நியமிக்கிற உரிமை எனக்குத்தான் இருக்கு சொல்லி பாரு. நீ நியமிக்கிற துணைவேந்தருக்கு நீ சம்பளம் கொடு, நான் நியமிக்கிற சம்பளத்தை துணைவேந்தருக்கு நான் சம்பளம் கொடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தம்பி, என் தலைவன் எனக்கு கத்துக் கொடுத்தது, முட்டுக்கு ஒரு முட்டுங்கிறது பதிலுக்கு பதில் தான், வெட்டுக்கு ஒரு வெட்டுங்கிறது பதிலுக்கு பதில் தான், ஒரு வெட்டுக்கு 100 வெட்டு தான் வெற்றின்னு தான் எனக்கு கத்துக் கொடுத்தான். புரியுதா? நீ என்ன செய்யறியோ அதுக்கு எதிர்வினை தான். நீங்க வாங்கன்னா வாங்க, வாடானா என்னடா. இங்க நாங்க அன்புனா அன்பு 1000 மடங்கு, வன்புனா பல 1000 மடங்கு வம்பு. இதான் எங்க பழக்கம். நீ வெட்ட ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற ஈன பிறவியோ இழிசாதியோ கிடையாது. நீ வெட்ட நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர மறவர் கூட்டம் தான் தமிழ். அதை கணக்கு வச்சுக்கணும். சும்மா அப்படியே இதெல்லாம் இங்க இல்ல. சட்டத்துறைகளில் நிறைய நமக்கு மாறுதல்கள், சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது இருக்கு. அதை கொடுங்க, நம்ம வரைவுல கட்டாயம் கொண்டு வரணும். அது இன்னைக்கு இல்ல, நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அதிகாரம் வராம போறதும் இல்லை. உறுதியா நம்ம அதை செய்வோம். அதுக்கப்புறம் எதுக்கு இதை தொடங்கணும் என்றால், நம்ம வளர்கிற ஒரு இயக்கத்தின் பிள்ளைகளுக்கு அவர்கள் மீது அவசியமற்று, உங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள் மீதெல்லாம் அவசியமற்று போடப்படுகிற வழக்குகளுக்கு அச்சுறுத்தி விரட்டணும்னு நினைப்பாங்க. சீமான் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள், இளைய பிள்ளைகள் போகிறார்களே, இப்ப நீங்க எதுக்கு என்னைய பொண்ணு என் மேல? நீங்க சரியான நிர்வாகிகள் ஆண் மக்களா இருந்தா அந்த எண்ணெயை யார் மேல போட்டுக்கணும்? மனச்சான்றுபடி சொல்லுங்க, யார் மேல போட்டுக்கணும்? என் மேல போட்டுக்கணும். ஏன்னா என் தம்பி கார்த்தியோ, துரைமுருகனோ, என் தம்பி விஷ்ணுவோ, நாம் பேசினதான் பேசுறான். இசை மதிவான புதுசா ஒன்னும் பேசல.
என் பிள்ளையும் நான் என்ன பேசணும்னா அதான் பேசுறான். நீ சரியான என் மேல என்னைய போட்டு நீ உட்கார என்னன்னு நீ கேட்க வேண்டியதானே. எனக்கு கேட்ட பல முறை நீ என்கிட்ட கனடால வச்சு விசாரிச்சுட்ட, அமெரிக்கால வச்சு விசாரிச்சுட்ட, இங்கேயே வச்சு வச்சு விசாரிச்சுட்ட. நாங்கள் அழுத்தம் கொடுத்தால் நீங்கள் என்ன என்ன நினைப்பீங்க அப்படின்னு. நீங்க கொடுக்குற அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி இருக்கான்னு நான் கேட்டேன். ராகிட்ட நாங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா என்ன செய்வேன், நீங்க அழுத்தம் கொடுத்தா பயப்படுற ஆள் மாதிரி நான் தெரியறேனா உங்களுக்குன்னு கேட்டேன். இப்ப இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் கொடுத்து பாருன்னு இருப்பேன். புரியுதா புரியுதா? ஒண்ணுமில்லா 16 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரவாதின்னு சொன்ன ஒருத்தனை என் தலைவன் தூக்கி நிறுவி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சும்மாவா இருக்கு? எத்தனையோ ஆண்டுகளா வழிபட்ட முருகனை மாத்தி இந்த பேரை வரைஞ்ச முருகன் தான் அன்னைக்கு தெரித்துருவாங்க. பாரு, அவன் பார்த்தா இப்ப சங்க இலக்கியத்தில் முருகன் போட்டிருக்கான். நான் வரைஞ்ச முருகன் என்ன பாரு, என்ன பாரு, எந்த பேருந்து பாரவுந்துல பின்னாடி ஏன் முருகன், திருமண அழைப்புதல்ல அச்சுல ஏன் முருகன். ஏன் அவன் ஏன் பாட்டை ஏன் முருகன் வெள்ளையா இருப்பான்னா அது ஏழா இருப்பானா? என் பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பேன்? அதுல மலைக்காடுகள்ல மலைகள்ல வாழ்ந்தவன் எப்படி வெள்ளையா இருப்பான்? என்னை விடவங்க இருப்பான். பிடிச்சு வச்ச கொலக்கட்ட மாதிரி வேலை இப்படி வச்சுக்கிட்டு நிக்க வச்சுக்கிட்டாங்க. அவன் 6 பேக் எல்லாம் இல்ல, அவன் 16 பேக்ஸ் கூட வச்சுட்டு நின்றுப்பான். அவன் என்னத்தையோ ஒண்ணு எழுதி வச்சு எங்களை நம்ப வச்சு அவன் காலத்துல ஏது பொண்ணு நகை அணிகலன் இங்க ஒண்ணு போட்டுக்கிறாரு, இங்க ஒண்ணு போட்டுறாரு. இந்த வள்ளி திருமண நாடகத்திலும் பாத்தீங்கன்னா தங்கத்துல கிரீடம் மட்டும் வருவாப்புல நம்ம முருகன். நம்ம பார்த்தா என்னடா அந்த காலத்துல அவன் தான் சொல்றான், கல்லாயுதம் இந்த இடத்தில் வேலாயுதம் செஞ்சவன் நான். முத தப்பா கற்பிச்சு வச்சு நம்மளை காலி பண்ணிட்டானுங்க. அப்ப அதுல வழக்கறிஞர் பாசறை நமக்கு ஒண்ணுன்னா நம்ம கட்சி பிள்ளைகளை தொட்டா நம்முடைய வழக்கறிஞர் பாசறை வரும் என்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டா. ஆனால் நீங்க செய்யலன்னு நான் சொல்லல, செய்யறீங்க, இன்னும் சிறப்பா செய்யணுங்கிறதா. அதை இந்த கூடல் எனக்கு ஒன்றுனா என் தம்பிமார்கள் எங்க இருந்தாலும் எனக்கே வருத்தமா இருக்கும். நன்மாரெல்லாம் எங்க இருந்தாலும் வருவான். இந்த விஜயராக இந்த வழக்கனை எதுக்கும் பேச மாட்டான். வழக்கனை முத்தோர அது அப்படி போட்டாங்க, அதை நீங்க வந்துருங்க, காலையில வந்துருங்கன்னு. இந்த வழக்கனை அவன் என்னை கூப்பிட்டுருவான். அப்படி அண்ணனுக்கு நிற்பது போல என் அன்பு உடன் பிறந்தார்கள் நம் கட்சி பிள்ளைகள். நேற்று கட்சியிலே சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்காக நிக்கணும். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சட்டப்பாசனம். ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீ என்னவாவும் இரு அந்த கோட்டுக்குள்ள, என் நாட்டுக்குள்ள வரும்போது தமிழனாரு. நீ அங்க என்னவாரு, எந்த சாதியாவரு, எந்த மதமாவரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இங்க நீ தமிழன். அப்படி வந்தாவா, அப்படி வர வச்சதுனாலதான் 35 ஆண்டுகளாக அந்த படையை உறுதியாக வைத்து அவரால் சண்டை செய்ய முடிஞ்சது. அதேதான் இங்கேயும். அதே மாதிரி அவருக்கு தலைவருக்கு 2 சீருடை என்றால், நேற்று இயக்கத்தில் சேர்ந்தவன் எடுத்தோடனே உடுப்பு கொடுக்க மாட்டாங்க. பயிற்சி முடிச்சு களத்துக்கு போகும்போதுதான் சீருடைக்குன்னு ஒரு தகுதி. அப்படி கொடுக்கும் போது அவனுக்கு 2 சீருடை தான். மற்றவர்களுக்கும் தலைவனுக்கு இருக்கிற ஒரே வேறுபாடு, மற்றவர்கள் ஒரே ஒரு குப்பி உயிரை உருக்கி விஷக்குப்பிக்கள் அடைத்து வைத்த சாய்நடு குப்பி என்றால், நம்முடைய தலைவன் 2 குப்பி போட்டிருப்பான். ரெட்டை கயிறு போட்டிருக்கான். பாத்துக்க, எந்த சூழலிலும் எதிரி இடத்திலே என் உயிர் சிக்கிவிடக் கூடாது என்பதுதான். உங்களுக்கு தெரியாது பாருங்க, இப்படி சொல்றேன் பாருங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் சொல்றாப்புல, எனக்கு படிப்பிக்கும் போது தலையே போனாலும் தகவல் வெளியில போகக்கூடாது, தகவல் வெளியில கொண்டு போற மாதிரி ஆட்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடாது. எனக்கு சொல்றாப்புல, தலையே போனாலும் தகவல் வெளியில போயிடக்கூடாது. அது ராணுவ அரசியலுக்கு சரி, மக்கள் அரசியல். எனக்கு படிப்பிக்கும் போது அது சொல்லுமா நான் சிரிக்கிறேன். தலையே போனாலும் தகவல் வெளியில போகக்கூடாது, அப்படிப்பட்ட ஆட்கள் அருகில் இருக்கணும்னு. எங்க அண்ணன் மட்டும்தான் செல்லம்மா அவர்கிட்ட பேசுவாப்புல, பொட்டண்ணன் மட்டும். மற்றவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அண்ணன் வயதை ஒத்தவர், அவர் மூத்தவர் கூட பேச மாட்டாங்க. இவரு பேசுவாப்புல, எடுத்து கொடுப்பாங்க. என்னட்டு கேட்க சொல்றாப்புல,
தலையே போயிட்டா தகவல் எப்படி வெளியில போகும் அப்படின்னு கேட்க தர்றாப்ல. அப்படி கேளு அப்படின்னு. தலையே போயிட்டா அப்புறம் எப்படி தகவல் வெளியில போகும் அப்படின்னு சொல்ல இவர். அந்த தகவல் தான் வெளியில போக கூடாதுங்கிற. எப்படி தர்றாரு பாருங்க. தலையே போனாலும் எப்படி தலையே போயிடுச்சுங்கிற தகவல் கூட வெளியில போக கூடாதுங்கிறப்பல எப்படி எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. அந்த மாதிரி ஆளு நம்ம. எப்படிப்பட்ட பூனகிரியில சண்டை நடக்குது. அண்ணன் வந்து தமிழ்ச்செல்வனுக்கு கால் போயிருது. ஒரு கால் போயிருது, அந்த சண்டையில தான் போயிருது. இன்னொரு போராளிக்கும் பக்கத்துல கால் போயிருது. காடே அதிர்ற மாதிரி அவர் கதறி அழுகிறாப்ல. வலி தாங்க முடியல. அண்ணனுக்கும் கால் போயிருச்சு. இந்த காலோட இழுத்துக்கிட்டு அந்த கதறிக்கிட்டு இருக்கிற தம்பிக்கிட்ட போறாப்ல. போய் இதை யார் சொல்றாப்ல? எங்க அண்ணன் சொல்றாப்ல. உங்க ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவனுக்கு இருக்கிற நகைச்சுவை உணர்வு அவ்வளவுன்னு சொல்லி சொல்றாப்ல. தமிழ்ச்செல்வன் நான் போகும்போது இறந்து 90 நாட்கள் ஆயிருது. ஆனாலும் அவரு அதை நினைவூட்டுறாரு. இது எப்படின்னா இப்படி கிட்ட போயிட்டு அல்லாத அழுகிற, ஐயோ அண்ணா காலுண்ணா, அண்ணா காலுண்ணா அப்படின்னு ஒண்ணு. இவருக்கு கால் போயிருச்சு, எனக்கு என்னடா போயிருச்சுன்னு அவர் சொல்லல. அல்லாத அங்க பாரு, அவனை பாரு, தலையே போயிருச்சு, அழுதுகிட்டா இருக்கேன் அப்படின்னு. அந்த நேரத்துல கூட அவர் அப்படி நகைச்சுவே அப்படி சொல்றாப்ல. அவன் இந்த போராளிகிட்ட, டேய் பக்கத்துல ஒருத்தன் தலையே போயிருச்சு, கழுத்தே போயிருச்சு, பேசாம இருக்கான்டா, நீ ஏன்டா கால் போனதுக்கு கேட்கிற? புரியுதா? கழுத்தே போயிருச்சு, சும்மா கிடக்குறான். அப்பா அவ்வளவு உறுதியான இதெல்லாம் ஒரு இழப்பாடா அப்படின்னு. நீங்க உங்களுக்கு தெரியும், அண்ணன் பால்ராஜ் வந்து எப்படிப்பட்ட வீரன் தெரியும் உங்களுக்கு. ஆன இரவு எப்படி அடிச்சு பிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். இழந்து விட்ட நிலத்தை மறுபடி சண்டையிட்டு எடுத்தது நம்ம தலைவர் தான். அதுல அண்ணன் தான் முதன்மை தளபதி. நீங்க இந்த தண்ணிக்குள்ள போறப்போ காட்சிகள் இருக்கு. அவரு இந்த கட்டை கால் தானே, இந்த கால் சகதிக்குள்ள மாட்டிக்கிடும். இந்த கட்டை காலை இப்படி எடுத்து வச்சு அவர் போறத வாக்கில பேசிக்கிட்டே அவர் போறத பார்க்கும்போது ஒரு வெறி நமக்கு வரும் பாருங்க. காலு இல்ல, ஆனால் ஒரு காலும் அவனுக்கு அந்த வலி இல்ல, வருத்தம் இல்ல. ஏன்னா தாயக விடுதலைங்கிற ஒரு பெருங்கனவை அவன் தூக்கி நின்ட்டான். அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த ஆதரவும் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அரண் தான் நம்முடைய சட்ட பாதுகாப்பு அரண், நம்முடைய வழக்கறிஞர் பாசறை தான் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு. அதுல அதை நீங்க இன்னும் என்னுடைய விருப்பம் இன்னும் பல மடங்கு, இப்ப நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நான் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் வர முடியாம இருக்கலாம். இன்னும் நம்முடைய சட்ட பாசறையை இன்னும் நீங்க வலிமைப்படுத்தணும். இந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு குறைவு. அது முடிஞ்சு 26 தேர்தல் முடிஞ்சு 29க்குள்ள இன்னும் பல மடங்கு என்னுடைய அன்பு தம்பிகள் முதன்மை பொறுப்பில் இருக்கிற கொஞ்சம் பயணம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் இளம் வழக்கறிஞர்கள், படித்திருக்கிறவர்கள், கூட படித்த உங்களோட இருக்கிறவர்கள், நம்ம உணர்வில் இருக்கிறவங்களை சேர்த்து செய்யலாம். அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற தேர்தலுக்கு நீங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு வேட்பாளரை கொடுங்க. அதுக்கு அன்னை யார்கிட்ட பேசணும், யாருடைய ஆதரவை பெறணும்னு சொல்லுங்க. அதை நான் செய்கிறேன். நீங்க எல்லாம் பேசி ஒற்றுமையானாலே நீங்க சொன்ன மாதிரி நம்மளே ஒருத்தரை பொறுப்புக்கு கொண்டு வந்துட முடியும். அது நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். அப்புறம் நீங்க ரொம்ப எளிதா செய்யக்கூடிய வேலை, ரொம்ப அரிதினும் அரிதா ஒரு 2 இடங்கள்ல தான் பிழை நிகழ்ந்து இருக்குது. ஒரு தடவை பாராளுமன்றத்துல உதகையில நீலகிரியில வேட்பாளர் போடுவதில் கையெழுத்து தவறிட்டது. இப்ப கடந்த முறை 21ல ஒட்டப்பிடாரத்துல 10 கையெழுத்து போடுற இடத்துல அந்த அதிகாரிகள் மேல பிழை இருக்கு. இப்ப அதிகாரிகள் இந்த இடத்துல சரி பார்க்கணும். 10 பிழை இருக்குது, இந்த கையெழுத்து போடணும், நீங்கன்னு வாங்கணும். அது கூட அதுக்கு தானே அதிகாரி. அதை ஒரு குறையா காட்டி வேட்பாளரை நிராகரிக்கிறது என்பது பெருந்தவறு நடந்துச்சு. அதுல 115 பெண்ணுல 116 பெண் தான் போட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்று வேட்பாளர் கட்சியில ஒரு பெண் அப்படின்னா பெண் எந்த சமூகத்துக்கு கட்சி கொடுக்குதோ, பிரதிநிதித்துவம் கொடுத்து வாய்ப்பு கொடுக்குதோ, அதே சமூகத்தை சார்ந்த பெண் கொடுக்கணும். ஒரு ஆண் என்றால் மாற்று ஆண் தான். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெண்ணை கொடுத்து அதுக்கு மாற்றா ஒரு ஆண் நின்றுட்டாரு.
அந்த பெண் நிராகரிக்கப்பட்டவன வழியே இல்லாம இவரை நிறுத்த வேண்டியதாயிட்டு. அந்த தவறுகள் இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு அரசியல் அடிமைப்பட்டு கிடக்கிற, உரிமை இழந்து, உணர்விழந்து, எல்லாம் இழந்து வீழ்ந்து கிடக்கிற ஒரு தேசினத்தின் விடுதலைக்கான, அரசியல் விடுதலைக்கான ஒரு புரட்சிகர படை. அப்படிதான் சொல்லணும். நீங்க ஆயுதம் மிச்சம் வச்சதை அரசியலாய் வென்று முடிக்க வேண்டும் என்றால் எப்படி வென்று முடிக்கிறது? 35 ஆண்டு காலம் தலைவர் போராடி இருக்கிறார். நாம 15 ஆண்டு காலம் போராடிட்டு 16 ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறோம். நம்மளும் ஒன்னும் குறைச்சு களத்துல நிக்கல. ஆனால் நாம வெல்ல முடியும். எப்படி? அவன் தான் சொன்ன ஆயுதத்தை கீழே வச்சுட்டு வா, நான் அரசியல் தீர்வை பெற்றுத்தாருன்னு. இப்ப வச்சுட்டா நாங்க வந்துட்டா எங்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத்தான்னு சண்டை போடணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த நிலத்தில் வலிமையான அரசியலும் இந்த நிலத்தின் அதிகாரமும் நமக்கு கைவரப்பெறணும். அதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு. அப்பதான் அந்த ஆயுதம் மிச்ச வச்சதை நாம் அரசியலால வென்று முடிக்க முடியும். அதனால இம்முறை 234 பேருக்கும் நம் பிள்ளைகளுக்கு மிகுந்த கவனமாக ஒரு 2-3 வழக்கறிஞர்கள் இந்த சென்னை முழுக்க பார்த்துக் கொள்வார்கள். 2-3 வழக்கறிஞர்கள் இப்ப தம்பி ஆனந்த், விஜயராவன் இருக்காங்கன்னா அவங்க கோவை, ஈரோடு, ஈரோட்ல இருக்கிறவங்க, அவங்க ஈரோட்ல தம்பி கார்த்திக் இருக்கா, இங்க என்ன மதுரைனா தம்பி தினேஷ், கார்த்திக், இந்த தம்பி திருமாறன், அங்க திருநெல்வேலினா ரூபேஷ், இந்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். முன்கூட்டியே தயாரிச்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குது. இந்த கட்சியில நம்ம புதுசா நம்ம பிள்ளைகள் வந்தாலும் பேரம் பேசி ஒரு 10 லட்ச ரூபா தாரம் போயிரு, ஒரு 50 லட்ச ரூபா தாரம் போயிரு அப்படின்னு சில கட்சி எல்லாம் என் பங்காளி வடிவேல் சொல்ற நிற்கும் இடத்திலிருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவுகிற இந்த ஆக்குக்கா கட்சியிலிருந்து இப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் இதுவரை செஞ்சதில்லை. இனி எந்த காலத்தில், ஏன்னா நாம் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, ஒரு படையின் வலிமை என்பது ஆள் பலத்திலேயோ ஆயுத பலத்திலேயோ கிடையாது. அந்த படையில் இருக்கிற வீரர்களின் உடல் வலிமையும் உள்ள உறுதியும் தான். அதுல நம்ம கட்சியில இருக்கிற நம்ம தேர்வெடுக்கிற வேட்பாளர் பிள்ளைகள் உள்ள உறுதி கொண்டவர்கள், லட்சிய உறுதி கொண்டவர்கள். அதனால அவர்களை எனக்கு தெரியும். ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் எவ்வளவு பேரம் பேசினார்கள் அவர்கள். இதெல்லாம் எங்க அண்ணன்ட்ட போய் பேசிக்கிறீங்க, நாங்க அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை என்று பேசி போன பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். நம் பிள்ளைகள் நாமும் தவறு செய்ய விட்டுறக்கூடாது. எப்படின்னா, என்னதான் மாற்று வேட்பாளர் வச்சிருந்தாலும் நம்ம சரி, அதுல சரியானவரை தான் நிறுத்தியிருப்போம். அவரே களத்துக்கு போற மாதிரி எல்லா வேட்பு மனுகளும் ஏற்கப்பட்டதுங்கிறது தான் முதல் வெற்றி செய்தி. முதல்ல நமக்கு களத்துல அதுல நீங்க உங்களுக்கு அதிகம் என்ன சொல்ல வேண்டியதில்லை. சட்டம் படித்த பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அச்சம்ங்கிறது உங்களுக்கு வர வேண்டியதில்லை. இவர் இந்த தொகுதியில போட்டியிடுறார், அதிமுக அவர் நிக்கிறார், திமுக இவர் நிக்கிறார், எவர் நிக்கிறார் இல்ல, நாங்க அந்த தொகுதியில நிக்கிறோம். அதான் அங்க முதன்மையானது. எந்த கூட்டணியை பார்த்தும் எந்த கட்சியை பார்த்தும் நமக்கு பயம் இல்ல. நம்மளை பார்த்துதான் இங்க எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்குது. அதனால அது பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பணி இந்த தேர்தலில் நீங்க சாதாரணமா செய்து முடிப்பீங்க. இதுவரைக்கும் அந்த 1-2 இடங்களில் பிழை நிகழ்ந்திருக்கு. அந்த பிழையும் இந்த தேர்தலில் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களுக்கு உள்ள நடக்கிற தேர்தலுக்கு நாம எல்லாரும் எப்ப நடக்குதுன்னு தெரியல. இதையே ஒரு கலந்தாய்வா வச்சு கூட நீங்க உங்களுக்குள்ள கலந்து பேசி அது ஒருங்கிணைந்து செயல்படுங்க. அது அடுத்து. அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு பிறகு பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக சேர்ந்து இந்த சட்ட பாசறையை இன்னும் பெரிதுபடுத்தி வலிமைப்படுத்துவது எப்படி, அதை நீங்க செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க இதுல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நான் கேட்பேன். ஏன்னா சட்டத்துல எனக்கு அண்ணா இது இப்படி செய்யணும்னா அப்படி செய்யணும்னா சரின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். அது செய்யுங்க. இப்ப சட்டத்துறையில நம்ம எவ்வளவு மாறுதல்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படிங்கறத நீங்க கொடுங்க. அது காணொலி ஆவணமா, எல்லாத்தையும் காணொலி ஆவணமா போட முடியல. சில நேரம் நமக்கு நாட்களும் இல்லை. அச்சு ஆவணத்துல இருக்கட்டும். தேவைப்படும் போது நம்ம பிள்ளைகள் படிச்சு வச்சுட்டு தர்க்கத்திலே விவாதத்திலே எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நம்ம பல இதை இந்த வாட்டி அச்சு ஆவணமா மட்டும் கொடுக்கல, காணொலி ஆவணமா போடுறோம். கல்வி எப்படி தரம் உயர்த்தப்படுது எங்க ஆட்சியில, மருத்துவம் எப்படி தரம் உயர்த்தப்படுது எங்க ஆட்சியில, எப்படி
வேலை வாய்ப்பு எப்படி எப்படி இலவசம் ஒழிக்கப்பட்டு எப்படி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எப்படி நாங்க செய்ய போறோம். அப்படி ஒன்னு எல்லாமே எங்கள் ஆட்சியில் போக்குவரத்து எப்படி இருக்குது, சாலை போடுதல் பராமரித்தல் எப்படி இருக்குது, மின் உற்பத்தி பகிர்வு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது உங்க வேலை இல்லை, அது அண்ணன் வேலை, அதை நான் பார்த்துப்பேன். வழக்கறிஞர்லேயே சில பேர் போட்டி போடுறீங்க. தம்பி கார்த்திக் எல்லாம் திருச்சுழியில போட்டிடுறாப்புல. அவனுக்கு எல்லாரும் என் தம்பி அபுபக்கர் எங்க இருக்காரு, அவரு கடைநல்லூர்ல போட்டிடுறார். நிறைய வழக்கறிஞர்கள் களத்துல நிக்கிறாங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க. இங்க என்ன பிரச்சனைனா, அந்த பொறியியலையும் சட்டம் படித்ததையும் படிப்பாவே கருதுறது இல்ல மக்கள். வக்கீலா 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 இன்ஜினியரா டாக்டரா டாக்டரா. இந்த போதையை ஒழிக்கணும்டா. நம்ம இந்த டாக்டர் தான் படிப்புங்கிற போதையை முதல்ல ஒழிக்கணும். அப்புறம் தம்பி ஸ்ரீதர் வந்து கும்மிடிப்பூண்டியில போட்டிடுறார். ஏதோ குத்துச்சண்டைக்கு போற மாதிரி வந்திருக்கேன். கர்லா அப்படி பல வழக்கறிஞர்கள் தம்பி தங்கை எல்லாம் போட்டிடுறாங்க. இன்னும் அந்த தங்கச்சியை நிறுத்தலாம்னா எங்க அது வயசு 24 25 ஆவல இல்லடா, ஆவல. நிறைய மருத்துவர்கள், நிறைய இளைய பிள்ளைகள் ஆறுமா வந்து 24 ஒரு மாசம் எல்லாம் திட்டக்கூடிய ஒரு தங்கச்சிக்கு 1 மாசம் குறையுது. அவன் ஒரு நாளாலும் அடிச்சு விட்டுருவான். அது நம்ம இவரு அண்ணா நகர்ல தம்பி சங்கர் போட்டிடுறாப்ல 134 பேருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதுல ஒரு தாத்தாவுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி அந்த மையாத அடிச்சு தொலைடான்னா அது இது வந்து அப்படி போயிருச்சு. கொஞ்சம் கருப்பு மிளையமாவது பெப்பர் அண்ட் சால்ட்டா அதை சொல்லுவாங்க, சால்ட் அண்ட் பெப்பர். அது மாதிரியாவது பண்ணி விடுறான்னா கேட்க மாட்டாப்ல. அடையாளமா இருக்கு சங்கர் தாத்தா. அது மாதிரி வேட்பாளர்கள்லாம் தேர்வு ஆயிட்டது. நம்ம என் மகளை நிறுத்தலாம் நினைச்சேன் யாழினிய. அதுக்கு 24 வயசு ஆகுது, இன்னும் ஒரு வயசு குறையுது. எல்லாம் இந்த மாதிரி நிறைய தகுதியான பிள்ளைகள் தேங்கிட்டாங்க. அவங்க 29க்கு தகுதியா வந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய நம்ம சொல்றதுல இல்ல, பெண்களுக்கான சம வாய்ப்பை முறையும் கொடுக்கிறோம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். பன்னெடுங்காலமா இந்திய திராவிட அரசியலால புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் எதுன்னு. அந்த சமூகங்களை எல்லாம் வந்து அரசியல் எப்படி சொல்றது, ஒரு சின்ன அங்கீகாரம் கூட தரல. அந்த மக்களின் வாக்கை மட்டும் பறிச்சுக்கிட்டு இவங்க அப்படி நம்ம செய்யல. நம்ம கிட்ட சாதியோ மதத்தையோ பார்த்துட்டா முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அதனாலதான் நம்ம வந்து சொல்லிடுறோம், நீங்க சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் ஜாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல, அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட. அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நிறைய பாடல்களை இட்டுக்கட்டி வச்சிருக்கோம். நான் சொல்லுவேன்ல, சிவநாட்டத்தை பார்த்திருக்க நீ சீமா நாட்டத்தை பார்க்கலன்னு செதறிடுவான். எல்லாருக்கும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த தொடக்க நாள்ல பேசுற மாதிரி கடைசி நாள் வரைக்கும் என் தொண்டை ஒத்துழைச்சிடணும். அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அது பாட்டுக்கு தொண்டை கட்டி புண்ணாகி போன பிறகு அண்ணா ஒரு பாட்டும்பா கூட்டத்துல, அதுதான் பெரிய பாடா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த தேர்தல்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய ரொம்ப உற்சாகமா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு, பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா, கண்ண தோறந்த வாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல,
நாட்டுல நாளும் கொலை கொல்ல இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுது நியாயம்மா. நீங்க பாருங்க, மொத்தம் நான் பரப்புரையே கிடையாது, பாட்டுத்தான், பூரா பாட்டுத்தான். ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேட்கிறான். அட ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றுல அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா வச்சு வெளுத்து விட்டுருவோம். பேசாம இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத. இது ஆட்டமே நம்ம கையில தான் இருக்க போகுது. என்னடா நீங்க படம் காட்டுறீங்க, நாங்க எங்க படத்தை பாருங்கடான்னு காட்டுறோம். அதனால ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, காசு. நம்மள்கிட்ட உலகத்திலே சிறந்தது ஒன்று இருக்கு, கருத்து. நாம ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள். நம்ம மண்ணில இருந்து எடுத்து வைக்கிற அரசியல் நம்ம மாநில மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக பொதுமைக்கு. தண்ணி இல்ல பூமிக்கு இல்லைன்னு சொல்றது உலக பொதுமைக்கு. காற்று கரித்துகளாயிருச்சு, கந்தக தூசாயிருச்சுங்கிற உலக பொதுமைக்கு தான். புவி வெப்பமாகுது, தடுக்கணும், பருவநிலை மாறுதுங்கிறது உலக பொதுமைக்குத்தான். அப்படி உலக பொதுமைக்கு அரசியலை தமிழர்களால் மட்டும்தான் முன்னெடுக்க முடியும். ஏன்னா இவன் மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவன், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவன். நமது முன்னவர்கள் வள்ளுவன், கபிலன், கம்பன், இளங்கோ எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த குடி தமிழ் குடி மட்டும்தான். அதனால எதை பத்தி யோசிக்காம களத்துக்கு போங்க, களத்துல நிக்கிறவர்களோட நில்லுங்க, ஒற்றுமையா இருங்க. நம்மளுடைய கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதுதான் நம்முடைய கோட்பாடு. அதை மனசுல வச்சுக்கிறீங்க. சட்டம் படித்த சட்ட பாதுகாப்பு ஒண்ணுதான் வளர்கிற ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்றைக்கும் இருக்கிறது என்று நம் தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் உறுதியை கொடுத்து கொண்டே இருங்க. உனக்கு ஒன்றென்றால் நாம் தமிழர் கட்சியின் சட்ட பிரிவு உன் பக்கத்துல நிற்கும் அப்படின்ட்டீங்கன்னா அதை எதுக்காச்சப்பட மாட்டோம். நம்ம கொலை செய்ய போகல, கொள்ளையடிக்க போகல, வளர்த்து திருட போகல. மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு போராடதான் நம்ம பிள்ளைகள் போவாங்க. அதனால நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நமக்கான காலம் உங்களுக்கு தெரியும். உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதியதிலே தந்தை செல்வா அவர்களை காலம் உருவாக்கிய தலைவன் தந்தை செல்வா அவர்கள், காலத்தை உருவாக்கிய தலைவன் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். நாம் காலம் வரும் என்று காத்திருக்கவில்லை, நமக்கான காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த காலம் 2026 தொடங்குகிறது. அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே பணி மாநாடு. தமிழர் இனத்தினுடைய ஒரு பெரிய எழுச்சி இதுல காட்டணும். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறார் ஐயா இறையன்பு. நாம் அடிபட்ட இனமும் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. அப்ப நாம் எழுச்சி வரும்போது எவ்வளவு பெரிய எழுச்சி என்பதை காட்டணும். சாதிக்கு கூடிவிட்டான், மதத்திற்கு கூடிவிட்டான், சாமிக்கு கூடிவிட்டான், கட்சிகளுக்கு கூடிவிட்டான். ஆனால் தான் பிறந்த இனத்திற்கென்று தமிழன் இப்படி கூடுவான், மான உணர்வோடும் இன உணர்வோடும் கூடுவான் என்பதை காட்டணும். வழக்கறிஞர் என்றால் உங்களோடு படித்தவர்கள், பணி செய்கிறவர்கள் வேற அரசியல் கட்சியில் இருந்தாலும், நம் அரசியல் கட்சியில் ஈடுபாடு இல்லாதவர் இருந்தாலும் ஒரு முறை வா, ஒரு விழாவாக கருதி வா, ஒரு சுற்றுலாவாக கருதி வா என்று அழைத்து வாருங்கள். நீங்கள் மட்டும் வருவதை தவிருங்கள். குடும்பத்தில் அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், உடன் பிறந்தவர்கள், பொண்ணு கொடுத்தவர்கள், பொண்ணு எடுத்தவர்கள், நம் பரம்பரையே வர வேண்டும் என்று. ஏன் வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்து வறுமையை போக்க முடியாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் உழைக்கணும். அடிமைப்பட்ட நாட்டை, இனத்தை விடுவிக்க ஒரே ஒரு மகன் போராடி விடுவிக்க முடியாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை உண்டு. அப்படி பார்த்தால் என்னை பெற்றவர்களுக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, என்னோடு வந்த என் உயிர் துணைக்கு எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா. வென்று வாகை சூடுவோம். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். இதை
முழக்கமாக முன்வைத்து திரட்டுங்கள். பேரெழுச்சியாக 21 கூடுறோம். நம்ம 234 வேட்பாளரையும் அறிவிக்கிறோம். எவன் களத்துக்கு வாரான் போறான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எந்த கட்சி நம்ம தொகுதியில் நிக்குதோ அந்த அதெல்லாம் கிடையாது. நாம போறோம், வேலையை செய்யறோம், களத்துக்கு செல்றோம், வெல்றோம். இதை உறக்க உலகிற்கு சொல்றோம். இவ்வளவுதான் நம்ம. அதுல உங்களுக்கு ஒண்ணு, நமக்கு இலக்கு ஒன்றேதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். அதான் நம்ம கோட்பாடு. இப்ப தமிழ்நாட்டிலே அதிக செல்வாக்குள்ள கட்சி எது? நாம தான். நமக்கு மாதிரி பேரம் பேசுறதுக்கு எந்த கட்சிக்கும் இப்ப பேரம் நடக்கல. ஆனால் எந்த பேரத்திற்கும் நாம படிக்கிறதா இல்லை. ஏன்? நீ கூட்டணி வச்சு அப்படி வந்துட்டா பயந்துருவோம்னா, 22 நாடை திரட்டி வரும்போது வெறும் 20,000 வீரர்களை வைத்து உலக போரை நடத்திய மாபெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நீங்களும் நான். ஈழத்தில் நடந்த போர் என்ன? சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போர் இல்லை, அது உலகப் போர், 3ஆம் உலகப் போர். 22 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வென்றோம் என்று அந்த நாட்டின் ராணுவ அமைச்சர் கோத்தபாயும் அதிபர் ராஜபக்சேயும் சொன்னார்கள். என்றால் 22 நாடுகள் சேர்ந்து ஒரு தேசிய விடுதலைக்கு போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை வீழ்த்த போரிட்டார்கள். அதை எதிர்த்து விடுதலை புலிகள் போரிட்டார்கள் என்றால், மான தமிழ் மக்கள் போரிட்டார்கள் என்றால், அது தமிழ் தேசிய விடுதலை தாண்டி உலக போராக மாறிட்டது. அப்ப உலக போர் செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம். இதை எத்தனை கூட்டணி கூட்டி வந்து என்ன? அதனால கூட்டத்தில் நிக்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவை. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லுவேன், எத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து நில்லு, ஆனா எவனையும் எதிர்பார்த்து நின்றாத. நீ உன்னைதான் நம்பி நிக்கணும். சண்டைக்கு அவர் வருவாரு, அவரை கூட்டிட்டு போயிடுப்போம். சண்டைக்கு நம்ம தான் போகணும். ஏன்னா நீங்க போய் இறங்கி மேடையில இருந்து அவனை அடிக்க போறிய அப்படின்னு. என் பழக்கம் அப்படித்தான், ஆள் வச்சு அடிக்கிறது கிடையாது. நம்மளே அடிச்சிருவோம். ஏய் வாடா, நீ அண்ணன் பேசுறதானே பாக்குற, பேசுறதானே பாக்குற. எனக்கு பேசணும் 2 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் பேச்சு வருது. இப்படி பேசணும்னு எந்த ஆசிரியர் எனக்கு ஆசிரியரும் எனக்கு கத்து கொடுக்கல. ஆனா எப்படி சண்டை போடணும்னு 5 வயசுல சிலம்பு கம்பெடுத்து அனுப்பினான். அதுக்கப்புறம் 10, 11 நானே கராத்தே வகுப்புல போய் சேர்ந்துட்டேன். அப்ப இருந்து சண்டை எப்படி போடுறதுதான் கத்திருக்கேன். பேசுறது எப்படி நேரம் கத்து கொடுக்கல. அதுவா கர்ம பேசுறோம். அப்ப பேசுறதா நீங்க கேட்கிற, சண்டை எப்படி போடுறேன்னு பாக்கல இல்ல. அதான் அவனை அடிக்க ஒன்னா அவன் பிடிச்சுக்கிறான். விடுறா, ஒரு தடவை அடிச்சு காட்டுறனாலும் கேட்க மாட்டான். அனுமதிக்க கூடாது. இந்த மேடையில கல்லெடுத்து தெரிஞ்சவன அப்படி ஓடி போயிடுறது, சிலம்புறது. ஓடா ஓடா, லட்சம் துப்பாக்கி ஊடகத்துக்கு போய் தலைவனை சந்திச்சுட்டு வந்த ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஒரு பயம், அச்சுறுத்தி, இதெல்லாம் ஒண்ணு. ஓடா, உலகத்துலதான் தயவு செய்து இன்னொரு வழக்கு போட்டு கொஞ்சம் உள்ள வைங்கள பாப்போம். இப்படி கெஞ்சின வேணா சொல்லு, ப்ளீஸ் அரெஸ்ட் மீ, யாரையாவது சொல்லு பாப்போம். அது செய்ய மாட்டேன். அன்னைக்கு நம்ம சின்ன மீன் குஞ்சா இருந்தா பிடிச்சி பிடிச்சி விளையாடி பார்த்தாப்புல. இன்னைக்கு எத்தனை வலை வீசினாலும் அறுக்கிற திமிங்கலம் ஆயிட்டம் பயந்துட்டாப்புல. போட்டா உள்ள போய் நல்லா படிச்சு, இங்கே அழைப்பு தொல்லை இருக்கு, படிக்க நேரம்ல தூங்கு, நல்லா தூங்கிட்டு நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நல்லா படிச்சுட்டு மண்டை முழுக்க ஏத்திக்கிட்டு கொண்டே வருவேன். கேள்வியா கேட்கிறானுங்க, அப்படி போட்டு கொண்டு வருவோம். அது தெரியும். அதுக்கப்புறம் அவனை உள்ள வச்சானாங்க, இவ்வளவு வழக்கறிஞர் படையும் மொத்தமா கோர்ட் வாசல் நின்னீங்கன்னா கதை முடிஞ்சிடும். அதனால தைரியமா இருங்க, நமக்கு நம்பிக்கையோடு இருங்க. அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அண்ணன் என்ன, நீங்க படிச்ச பிள்ளைகள், உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு நம்ம என்ன நோக்கத்துக்கு பயணிக்கிறோம் தெரியும், உங்களுக்கு பாதை சரியா இருக்கு தெரியும், பயணம் தெளிவா இருக்கு தெரியும். கொஞ்சம் பயண தூரம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அது இவ்வளவு கடந்துட்டோம். நம்ம ஊர்ல சொல்ல, கடலையே கடந்துட்டோம், கரைதானடா இருக்கு அப்படின்னு. இப்ப கடலையே கடந்துட்டோம், கரைதான். 26 தாண்டி அடுத்த பாய்ச்சலுக்கு போறதுக்கு இடையில எவனுமே நம்ம கூட இருக்க மாட்டான். நீ எழுதி வச்சுக்க, எவனும் இருக்க மாட்டான். அதனால நம்பிக்கையோட நாம தேர்வு செய்திருக்க வேட்பாளர்கள் எல்லாம் சும்மா கோடிட்ட இடத்தை நிரப்பல. ரொம்ப ஆய்வு செய்து, ரொம்ப உறுதித்தன்மையை பார்த்து, அவங்க கல்வி தகுதி பார்த்து, அவங்களுடைய அரசியல் புரிதலை பார்த்து தான் தேர்வு பண்ணிருக்கு. அதிலே ரொம்ப நல்ல தகுதியான பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாம போயிட்டு, வயது குறைவு, சில
இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது. அது எல்லாம் சரி பண்ணி அப்படிதான் பண்ணிருக்கு. ஒரு அரசியல் கட்சி சமூக நீதி அடிப்படையில் கட்சி கட்டமைப்பையும் சரி வேட்பாளர் தேர்வையும் சரி சமூக நீதி அடிப்படையில் செஞ்சிருக்கு அப்படின்னா அது இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன நீ பறையருக்கு இந்த தேர்தலில் ஆதி தமிழ்குடி பறையருக்கு சீட்டுன்னு வச்சுக்கோ, தங்கச்சிக்கு இடம்னு வச்சுக்க, படையாச்சி மாவட்ட தலைமையில் இருப்பான். இப்ப நீங்க பறையர் தெருவுக்குள்ள இதுவரை படையாச்சி உள்ள விட்டதில்லை, படையாச்சி போனதில்லை, படையாச்சி தெருவுக்குள்ள பறையரை உள்ள விட்டதில்லை. ஆனால் இது தேசிய இனத்திற்கான தமிழர் இனத்திற்கான கட்சியில என் தம்பி படையாச்சி தம்பி என் தங்கை பறையர் தங்கையை வா தெருவுக்குள்ளேன்னு கூட்டிட்டு போவான். போயிருக்கான், போவான், நீ பாரு போவான். படையாச்சிக்கு இடம் தம்பிக்கோ தங்கைக்கோ பறையர் மாவட்ட தலைமையில் இருப்பான். அவன் வானான் கூட்டிட்டு தெருவுக்கு, அம்மா எங்க அண்ணனுக்கு போடு, என் தங்கச்சிக்கு போடு. இதான்டா சமூக மாறுதல். இது நடந்து கொண்டிருக்கு, உனக்கு தெரியாது. நீ என்ன பட்டியலிருந்து வெளியேற்றுறது? தேவேந்திரருக்கு பொது தொகுதியில இடம் பளிச்சுன்னு தெரிகிற இடத்துல நிறுத்து. போட்டா போடுறான், போல என்ன போறான். சாதி பார்த்துட்டான்னா அப்புறம் நம்ம என்ன சாதிக்க போறோம்? இங்க என்ன சாதிக்க போறோம்? அப்ப நம்ம கோட்பாடே தோக்குது. என்னையே சாதி பார்க்கிற, சாதிக்க துடிக்கிற என் எண்ணத்தை பாரு. நான் எந்த மதம் நேயம் பார்க்கிறேன்? நாங்கள் முன்வைக்கிற மாநிலத்தை பாரு, உயிர்மை நேயத்தை பாரு, எங்க கருத்தை பாரு. ஏன் எங்க நிறத்தை பாக்குற? எங்க கருத்தை பாரு, எங்க கோட்பாட்டை பாரு, உயர்ந்த கொள்கை நிலைப்பாட்டை பாரு. அதை தான் கவனிக்க வைக்கணும் மக்களை, அதை தான் கொண்டுட்டு போகணும். அதனால நீங்க அறிவிக்கும் போது தெரியும் எவ்வளவு அக்கறை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கவனமா வேட்பாளரை தேர்வு செஞ்சு நிறுத்திருக்கோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க அதுக்குள்ள குழப்பிக்கிறவனா, அதெல்லாம் அண்ணன் நேர்த்திய சரியா செஞ்சிருவேன். நீங்க சட்டத்தை பற்றி கவலையே அண்ணன் பட வேண்டியது இல்லை. நாங்க இருக்கிறோம் அப்படின்னு உறுதியை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும். இதெல்லாம் இதுவரை சிறப்பா கொண்டு வந்துட்டீங்க. இனி மீதி இருக்கிற காலங்கள்லையும் இதே மாதிரி ஒருங்கிணைந்து உறுதித்தன்மையோட நில்லுங்க. தமிழர்கள் நாம் பலகீனப்பட்டதற்கு காரணம் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நம்மகிட்ட உரிமை இல்லை. மற்ற இனங்கள் தனித்தனியாக வாழும், கூடி செயல் செய்யும். தமிழர்கள் ஒற்றுமை ஒன்னாக வாழ்வார்கள், தனித்தனியாக செயல் செய்வார்கள். இதான் இவர்கள்ட்ட இருக்கிற சிக்கல். இவர்களுக்கென்ற அரசியல் வராம போனதுக்கு சிக்கல். அப்ப அதை நம்ம தகர்க்கணும். தகர்த்து நம்ம தமிழ் தேசிய இனத்தின் ஓர்மைதான் அரசியல் வலிமையா மாறும், அரசியல் வலிமை தான் அதிகார வலிமையாக மாறும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய ஒரு தம்பி தனிமரம் தோப்பாகாது என்று சொன்னார். சரிதான், தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தனிமரம் தோப்பாகாது, அது எப்படிப்பட்ட உண்மையோ அப்படி தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப தனித்தனியா மரமா இருந்த நாம் இணைந்து தோப்பா ஆயிருக்கோம். அங்கங்கே சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக இருந்த நாம் ஒருங்கிணைந்து பெருநெருப்பாக ஒரு புரட்சி தீயாக தமிழக அரசியல் களத்தில் பற்றி பரவி கொண்டிருக்கிறோம். அதனால இது பிரபாகரன் என்ற பெருந்தி பற்ற வைத்த புரட்சி நெருப்பு. இது பற்றி எரியும், விடுதலை கனவை அடையும். அது வரைக்கும் கவலைப்படாம களத்துல நில்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிற வரை நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடி களத்துல சந்திப்போம். இன்னும் ஒரு உரை கலந்தாய்வு செய்யறதுக்கு நமக்கு இது இல்லை. இங்க பேசிய தம்பி எல்லாரும் சொன்னாங்க, ரூபஸ்ல இருந்து தம்பி திருமுருகன்லாம் 7 பேர் விடுதலைக்கு என் தம்பி பிரபு, அங்கிருந்த பாரி, அவங்க எல்லாம் எவ்வளவு அரும்பாடு ஆற்றினார்கள் என்பது தெரியும். எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய மூத்தவர் ரொம்ப பெரும் முயற்சியை எடுத்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கு 26 வயது. அப்போ 26 லட்சத்தை பெட்டியில வச்சு அவர் வீட்டில் வந்து வச்சு இந்த வழக்கை நீங்க நடத்துங்கன்னு அவருக்கே ஒன்றும் புரியலைன்றவல. இத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கும்போது ஒரு அவ்வளவு பெரிய இயக்கம், இந்த வழக்கை நீங்கள் நடத்துங்கன்னு ஒரு சின்ன பையனை பார்த்து பெட்டி வச்சுட்டு போனோன்னா, அப்ப இத்தனை பேர் இருக்கும்போது என்னைய தூக்கிட்டு போன மாதிரி தான். அது மாதிரிதான் அது. அவரு சாதாரணமா எடுத்துட்டு போக மாட்டாப்புல நம்ம ஆளு, உங்களுக்கு தெரியும். அது இப்ப தெரியும். இப்ப என் தம்பி எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்டிடி இல்லாம பிரபாகரனின் தீர்க்க தரிசனம் சீமான். ஏன்னா அவர் அங்க வச்சுக்கிட்டு இந்த சினிமா டேரக்டரை கூட்டி வச்சுட்டு என்னடா இப்படி இவ்வளவு செல்லம் கொஞ்சம் இப்படி காய்க்கில் வச்சுக்கிட்டு சுட்டு பழகிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல,
அப்படின்னா அப்ப தெரியல எங்களுக்கு, அப்ப தெரியல. ஆனா இப்ப தெரியுது ஏன் அவரை தேர்வு பண்ணி கொண்டாந்து நிறுத்தினாருன்ட்டு. இப்ப நம்ம நினைச்சிருந்தா பெரிய வியாபாரம் செய்யலாம், இந்த தேர்தலில் செய்யலாம், போன தேர்தலில் செஞ்சிருக்கலாம், செய்யலாம். ஆனா அது இல்ல. நாம நிக்கிறது நம்ம அரசியல் வியாபாரம் செய்யல, தேசிய இனத்தின் விடுதலைக்கு நம்ம செய்யறோம். அதனால இங்க வந்த கட்சிகள்லாம் அரசியல் விடுதலைன்னு வந்துட்டு அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சு. நாம அப்படி இல்லை, நாம அரசியல் விடுதலைக்கு வந்தவர்கள், அதுல உறுதியாக நிற்கிறோம். அதனால என் அன்பு பிள்ளைகள் எல்லோரும் உறுதியாக நின்று நீங்க இந்த கப்பலை கரை சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புறேன். தலைவர் எனக்கு சொன்னது, இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்க்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் தானாக வந்து கப்பலில் ஏறி விடுவார்கள் என்று. இப்ப நாம் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் முழுமையா கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது இவனுக்கு பேரம் பேசுவாங்க, பேசிட்டு இருக்காங்க, ஆனா அவன் போக மாட்டான்னு தெரியுது. அதுதான் வெகுவான மக்கள் நம் மீது ஈர்ப்பு கொண்டு நம்மளை நேசிக்க தொடங்குவார்கள். இவங்களுக்கு பணமோ பதவியோ ஒரு பொருட்டல்ல, நாட்டு மக்களின் நலனும் தான் முக்கியமா இருக்குது. அதனால இந்த பிள்ளைகள் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாநாட்டை பேரெழுச்சியாக நடத்தி காட்டணும். நாம நடத்துற மாநாட்டை பார்க்கும் போது, மற்ற கட்சிகள் மாநாட்டை பார்க்கும் போது, மாநாட்டையே இவ்வளவு அமைதியா, இவ்வளவு ஒழுக்கமா, இவ்வளவு நேர்த்தியா நடத்துறாங்களே, அப்ப நாட்டை கொடுத்தால் எப்படி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அதான் இங்க முதன்மையானது. இந்திய பெருநாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கும் காவல்துறைகள் முன்னாடி இருக்கை போட்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியில் இருக்காது, நம்ம கட்சிக்கு மட்டும்தான் அமைதியா உட்கார்ந்து. அதேதான் இந்த மாநாட்டிலையும் நடக்க போகுது. சிறப்பாக நாம் செய்வோம். நீங்க உறுதியா நில்லுங்க. தலைவர் சொன்னதுதான், வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.